வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்கா டைம்ஸ் செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மாணவியின் மரணத்தால் பெரும் சோகம். தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண். கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்ட அனர்த்தம். சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்குட்படுத்திய நபர் கைது. இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு எச்சரிக்கை. புதிய வாகனங்களை பதிவு செய்வோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தமிழர் பகுதியில் இளைஞன் கொடூரமாக கொலை. இனி விரிவான செய்திகள். தமிழர் பகுதியில் இளைஞன் கொடூரமாக வெட்டி கொலை. கொக்கு தொடுவாய் களப்பு கடற்கரையில் தொழிலுக்காக சென்ற இளைஞன் ஒருவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று அதிகாலை கொக்கு தொடுவாய் கோட்டை கோணி பிள்ளையார் கோயிலுக்கு அண்மையில் களப்பு கடற்கரையிலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இடம்பெற்றுள்ளது. கொக்கு தொடுவாய் வடக்கே சேர்ந்த 21 வயதுடைய ஜெயராஜ் சுபராஜ் என்பவரை உயிரிழந்துள்ளார். சிறுமி ஒருவரை தவறான நடத்தைக்குட்படுத்திய நபர் கைது. தருமபுர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 12 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 46 வயதுடைய குறித்த சந்தேக நபர் தர்மபுரம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அப்பகுதி கிராம சேவகர் வழங்கிய தகவலுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தில் ஏற்பட்ட அனர்த்தம். கொழும்பு துறைமுக கொள்கலன் முனையத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் ஒரு கொள்கலன் பிரைம் மூவர் வாகனத்தின் மீது விழுந்ததில் அதன் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு துறைமுக கொள்கலன் முற்றத்தில் ஒரு பிரைம் மூவர் வாகனத்தின் ஒரு கொள்கலனை ஏற்றிச் சென்ற போது மற்றொரு கொள்கலனுடன் மோதி பிரைம் மூவர் வாகனத்தின் மீது விழுந்துள்ளது. இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையும் போலீசாருக்கு எச்சரிக்கை. இரவில் அனுமதியின்றி வீடுகளுக்குள் நுழையும் சோதனை செய்யும் உரிமை போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லை என ஜனாதிபதி வழக்கறிஞர் உப்புல்குமார பெரும தெரிவித்துள்ளார். இவ்வாறு சோதனை செய்வதற்கு தேர்தல் பிடியாணை இருக்க வேண்டும் என ஜனாதிபதி வழக்கறிஞர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை செய்வதன் சட்டங்கள் தெரியாதவர்கள் 1997 ஆண்டு நடந்த சம்பவம் தொடர்பான உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை படிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தென்னிலங்கையில் அரசு அலுவலகத்தில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண். தென்னிலங்கையில் பாரிய நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளாக களுத்துறை பிரதேச சபை ஊழியர்களின் சம்பளத்தில் மோசடி செய்த பெண்ணே விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் கடமை அதிகாரி களுத்துறை போமுவல பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண்ணும் ஓட்டுநர் வாத்துவை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவரும் ஆவார்.